ஆனாலும் கூட அதையெல்லாம் விட்டுவிட்டு ஈழத்தமிழர் பிரச்சனைகளுக்காகவும் தமிழ்நாடு ஆகிய நலன்களுக்காகவும் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை உருவாக்கினோம். அது என்னுடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது. அதிலே இணைந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களோடு சில ஆண்டுகள் நாங்கள் பயணம் செய்தோம். தீவிரமாக பணிகளாற்றினோம். அடுத்து வந்த தேர்தலில் 2011 என்று கருதுகிறேன், திமுக கூட்டணி இணைந்து பயணித்தோம். இப்போ 2G விவகாரம் மிகப்பெரிய அளவிலே இருந்தது. ஒட்டுமொத்த திமுக அணியே தோல்வியை தழுவ நேர்ந்தது. அதன் பிறகு சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் பாமக எடுத்த நிலைப்பாடு தலித் வெறுப்பு என்பதாக அமைந்துவிட்டது. அதிலே குறிப்பாக விசிகாவுக்கு எதிராக, திருமாவளவனுக்கு எதிரான அபாண்டமான அவதூறுகள் திட்டமிட்டு பரப்பப்பட்டது. அதன் பிறகு நாங்கள் உயர்நிலைக் குழுவில் எடுத்த முடிவு, அந்த முடிவை நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அவ்வளவுதான். யாரையும் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை, யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமில்லை. நாங்கள் காயப்படுத்தப்பட்டோம். நாங்கள் இரத்தக்கரையோடு கை குலுக்கினோம். நல்ல தமிழர் நலன்களுக்காக, தமிழ் மொழியின் நலன்களுக்காக, தமிழ்நாட்டு நலன்களுக்காக, நல்லது, நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை முன்னிறுத்த வேண்டாம் அப்படின்னு அந்த நிலையிலும் கூட நாங்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை எல்லாம் மறந்துவிட்டு கைகோர்த்தோம். ஆனால் திடுமென தேர்தல் அரசியலுக்காக சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் அகில இந்திய அளவிலே பிஜேபி சிறுபான்மை வெறுப்பு அரசியலை கையில் எடுத்ததைப் போல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அப்படி மைனாரிட்டிஸுக்கு எதிரான ஹேட் பாலிடிக்ஸை பேச முடியாத சூழலில் தலித் சமூகத்தை ரெண்டா, தலித் நான் தலித் என்று பிரித்து ஒரு வெறுப்பு அரசியலை விதைத்தது பாமக. இதை அவர்களால் மறுக்க முடியாது. அதனால் ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி தலைவர்கள் கலந்து பேசி நாங்கள் ஒரு முடிவை, ஒரு நிலைப்பாட்டை எடுத்தோம். அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். அவர் மது ஒழிப்பில் ஈடுபடுகிறார்கள் அல்லது அந்த கருத்தில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நான் குறைத்து மதிப்பிடவும் இல்லை, நான் விமர்சிக்கவும் இல்லை. அவர்கள் செய்யவில்லை என்றும் நான் சொல்லவில்லை. எங்களால் அப்படி இணைந்து பயணப்பட முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டினேன், அவ்வளவுதான். மது ஒழிப்பு போராட்டங்களும் பல்வேறு கட்டமாக பல இதில் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சசி பெரும்பாலும் கூட ஆமா, அவருடைய இறப்பெல்லாம் நாங்கள் போய் கலந்துக்கிட்டோம். மக்கள் நல கூட்டணி தான் போய் கலந்துக்கிட்டோம். உங்க கட்சியோட சார்பாக அந்த மாநாடு முன்னெடுக்க போறீங்க. இதுல எவ்வளவு சர்ச்சைகள் வருது. அதான் இது தேர்தல் அரசியலோட இணைச்சு பார்க்கறதுனால வரக்கூடிய சர்ச்சை. இது நான் சொல்றேன், இது வெறும் மக்கள் பிரச்சனையா பாருங்க, சமூக பிரச்சனையா பாருங்க, தேசிய பிரச்சனையா பாருங்க. எவ்வளவு பெண்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த எக்கியார் குப்பத்துக்கு போற மீனவர் குடியிருப்புக்கு அங்க அந்த பெண்கள் சொன்னதெல்லாம் அப்படியே உடம்புல இப்ப கூட அப்படியே சிலுக்குது. ஏன்னா அந்த அம்மா சொல்றாங்க, 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க அரசாங்கம், அதுல என்னால பொட்டு வாங்க முடியுமா, பூ வைக்க முடியுமான்னு கேட்கறாங்க. இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும், இந்த பணத்தை வேணா திருப்பி வாங்கிட்டு போங்கன்றாங்க. இது ரொம்ப இயல்பா ஒரு ஸ்டேட்மெண்ட். அவங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, நாங்கள் போறது கூட தெரியாது. அப்படியே மேடைக்கு வராங்க, வாங்கவா என்னன்னா இது மாதிரி பேசணும் அப்படி பேசுறாங்க. 300 பேருக்கு மேல இந்த மாதிரி விதவையா இருக்கிறாங்க. இந்த கள்ளச்சாராயம் குடிச்சதுல 16 பேர் தான் செத்தாங்க, 22 பேர். அதுல 10 பேர் மீனவர்கள், 4 பேர் தலித்துகள், 8 பேர் வேற மாவட்டங்கள்ல இருந்து குடிச்சவங்க. இந்த 10 பேர் மட்டும் இல்ல, நீங்க கணக்கெடுத்தா 300 பேர் இந்த பகுதியில் விதவைகள் இருக்கிறாங்கன்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு அதிர்ச்சியான தகவல்கள். அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில 69 பேரும் தலித்துகள் கிடையாது. அதுல 15 பேர் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவங்க, 10க்கும் மேற்பட்டவர்கள் எம்பிசி சமூகத்தை சார்ந்தவங்க, மற்றவர்கள் தலித்துகள். இப்ப எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் இதுல பாதிக்கப்படுறாங்க. எல்லா கிராமங்களிலும் அது அடிக்ஷன் ஆனவங்க, இதுல இருந்து மீள முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டவங்க ஏராளமா இருக்கிறாங்க. அவர்கள் குடும்பத்துக்கும் பாரமா இருக்கிறாங்க, ஊருக்கும் பாரமா இருக்காங்க, நாட்டுக்கும் பாரமா இருக்காங்க. இந்த நிலையில் தான் ஒரு 100% தூய நோக்கத்தோடு இந்த மாநாட்டை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம். இதுல எந்த அரசியல் கணக்கும் இல்லை என்பதை மறுபடியும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்தில் அதிமுக திமுக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே கூட்டணி கட்சிகளுக்கு பங்கே இல்லை, அது ஒரு நல்லாட்சிக்கு அது உதாரணமா இருக்காது. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியிருக்காரு. இதற்கு பல 1977 இருந்து டெல்லியில கூட்டணி ஆட்சி நடக்கிறது. தனி மெஜாரிட்டியில பிஜேபி ஆட்சி வந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் ஒரு பகிர்வை தராங்க. தமிழ்நாட்டுக்குள்ளும் அந்த மாதிரி நடப்பது ஒன்றும் தவறல்ல. அப்படி ஒரு கோரிக்கை எழுப்புவதும் தவறில்லை. 2016 இந்த கோரிக்கையை மையப்படுத்தி நாங்கள் ஒரு கருத்தரங்கம் நடத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கருத்தரங்கம் நடத்தி ஒரு புத்தகமும் வெளியிட்டிருக்கிறோம். இது யாருக்கு எதிராகவும் யாரையும்
மிரட்டுவதற்காகவும் சொல்லப்படுகிற கருத்தல்ல. இதெல்லாம் ஜனநாயக ரீதியாக எழுப்ப வேண்டிய கோரிக்கைகள். அதிகாரம் இல்லாதவர்களின் குரல் இது. விளிம்பு நிலையில் கிடக்கிற மக்களின் குரல் இது. அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பது என்பதுதான் உண்மையான ஜனநாயகம் கூட. டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது தான் ரியல் டெமோக்ரஸி. ஒரு இடத்துல அதிகாரத்தை குவிக்கிறது கிடையாது ஜனநாயகம். ஜனநாயகங்கிறது பவரை டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். அப்போ ஒரு கூட்டணி ஆட்சி அமைவதுங்கிறது இயல்பா மக்களிடமிருந்து எழக்கூடிய ஒரு கோரிக்கையை தவிர இது விடுதலை சிறுத்தைகள் ஏதோ திட்டமிட்டு காய்களை நகர்த்து, அதான் ஒரு காய் நகர்த்தல. நான் இயல்பாக ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான். நான் முதல்ல தேர்தல் அரசியல் அடியெடுத்து வைக்கும்போது நான் வைத்த முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பதுதான். எளிய மக்களுக்கும் அதிகாரம், மக்களுக்கு போய் சேரணும். ஒரு குரூப்போ ஒரு பார்ட்டியோ இருக்கக்கூடாது. அது எல்லா சமூகத்தையும் ரெப்ரசன்டேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாம் பவர் ஷேர் பண்ணும்போது தான் அது எளிய மக்களுக்கு போய் சேரும். இந்த கோரிக்கை நாங்கள் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி மூப்பனாரோட நாங்கள் கூட்டணி சேர்ந்தப்ப ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் அப்படின்னோம். அன்னைக்கு அது ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் கிடையாது, பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான். ஆனால் எங்களுடைய பாலிசி இதுன்னு சொன்னோம். அன்னைக்கு அவர் அதை வரவேற்று அங்கீகரிச்சிருக்கிறாரு. அவங்க நடத்தின நவசக்தி இதழிலே கூட அதெல்லாம் பதிவாகி இருக்கிறது. எனவே இது ஒரு இயல்பான விளிம்பு நிலை மக்களின் அதிகார வேட்கைக்கான ஒரு குரல், அவ்வளவுதான். 2026 திமுக கூட்டணியில் இந்த அழுத்தம் வைக்கப்படுமா சார்? அது தேர்தல் வரட்டும், தேர்தல் நேரத்தில் நீங்க கேளுங்க, கட்டாயமா பதில் சொல்றேன். அதெல்லாம் நம்ம தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம், பேசி சொல்றோம். விசிக தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது முன்னதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளித்து பேசினார். அது குறித்தான காட்சிகளையும் பார்த்தோம். இரத்த கரங்களோடு எல்லாவற்றையும் மறந்து பாமகவுடன் கைகோர்த்தோம் என்றும் திருமாவளவன் கூறியிருந்தார். தலித்துகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை விதைத்தது பாமக என்றும் அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். பாமகவை இழிவாக பேச வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்திருந்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸிற்கு அவர் பதிலளித்து பேசினார். அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் கூட்டணி என்பது ஜனநாயகம் என்று அவர் பேசியிருந்தார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியை மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார் திருமாவளவன். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பது தவறல்ல என்றும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். திரும்ப உடனே போட வேண்டியதுதானே என்றவுடன் அதற்குள்ளாக மீடியாவில் வேறு மாதிரி செய்தி போய்விட்டது. ஆகவே போடுவதில் எனக்கு தயக்கம். உங்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நான் திரும்ப பதிவிடுகிறேன் என்று பதிவிட்டார். இதுதான் நடந்தது. நீங்களும் மது ஒழிப்பு தான் சொல்றீங்க, அவரும் அதை தான் வலியுறுத்துறது. அதுல ஒற்றுமை இல்லாம அதை விமர்சிக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ஒற்றுமை இல்லாததே மது ஒழிப்பு கொண்டு வர்றதுக்கான ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு பாக்குறீங்களா? இந்த மாதிரி விமர்சனங்களை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவர் பாமக விமர்சிக்கல, நாங்கள் எடுத்ததை வரவேற்று தான் பேசியிருக்கிறாரு. ஆனால் பாமகவை பற்றி நான் சொல்லக்கூடிய கருத்தை அவர் கண்டிச்சிருக்கிறாரு. அப்படி சொல்ல வைத்தது அவங்க தான். நாங்கள் சிதம்பரத்தில் நான் முதல்ல தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய வன்முறை நடந்ததற்கு அவர்கள் தான் காரணம். ஆனாலும் கூட அதையெல்லாம் விட்டுவிட்டு ஈழத்தமிழர் பிரச்சனைகளுக்காகவும் தமிழ்நாடு ஆகிய நலன்களுக்காகவும் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை உருவாக்கினோம். அது என்னுடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது. அதிலே இணைந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களோடு சில ஆண்டுகள் நாங்கள் பயணம் செய்தோம், தீவிரமாக பணிகளாற்றினோம். அடுத்து வந்த தேர்தலில் 2011 என்று கருதுகிறேன், திமுக கூட்டணி இணைந்து பயணித்தோம். இப்போ 2G விவகாரம் மிகப்பெரிய அளவிலே இருந்தது. ஒட்டுமொத்த திமுக அணியே தோல்வியை தழுவ நேர்ந்தது. அதன் பிறகு சோசியல் என்ஜினியரிங் என்கிற பெயரில் பாமக எடுத்த நிலைப்பாடு தலித் வெறுப்பு என்பதாக அமைந்துவிட்டது. அதிலே குறிப்பாக விசிகாவுக்கு எதிராக, திருமாவளவனுக்கு எதிரான அபாண்டமான அவதூறுகள் திட்டமிட்டு பரப்பப்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.